அதாவது சிதம்பரம் கோயில் ரகசியம் அது ஒன்றும் அவ்வளவு பெரிய ரகசியம், மனிதர் தெரிந்து கொள்ளக்கூடியாத ரகசியம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அனைத்து மனிதர்களும் தெரிந்து அதை பற்றி பின்பற்றி வாழணும், ஒழுக்கமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ரகசியமா தான் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது கருதப்படுது. இப்ப திருமூலர் அவர்கள் சிதம்பரத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சிதம்பரம், மானுட ராக்கை வடிவு சதாசிவம், மானுட ராக்கு வடிவம் திருக்கூத்தே அப்படிங்கிறாங்க. மானுட ராக்கை அதாவது மானுடத்தினுடைய உடல், அதாவது மானுட யாக்கைனா நம்மளுடைய உடல், மானுடன்னா நம்ம மனிதர்கள். இந்த மனித உடல் தான் சிவலிங்கம். அதுல அந்த காஸ்மிக் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் டான்ஸ் என்னன்னா அந்த பெருவெளி மொத்தமே இந்த சிவன் அவர்களுடைய உருவத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க உருவத்துல இருக்கு, அவர் இப்படி அந்த நிக்க உருவத்துல இருக்கு அப்படின்னும் அங்க மனித உடல் பற்றிய ரகசியங்களை கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் திருமூலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானுட ராக்கைனா மானுட மனிதன், யாக்கைனா உடல், அதுவே சிவலிங்கம், அதுவே சதாசிவம், அதுவே திருக்கூத்தே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுவே திருக்கூத்தேனா சிவன் அவர்கள் ஆடக்கூடிய அந்த டான்ஸ், அதாவது அந்த காஸ்மிக் நடனத்தை, அததான் திருக்கூத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.